வெற்றி சத்தி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பஞ்சாயத்து சீன் எபிசோட்லாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. மீனாட்சி அம்மா, துர்கா, யமுனா 3 பேர் இங்கே வந்துட்டாங்க. புஷ்பா வந்து நிற்கிறாங்க. இவங்க பஞ்சாயத்துக்கு வரத்துக்கு கூட தாமதமாக தான் வருவாங்க. சக்தியிலேருந்து எல்லாரும் இன்னும் பஞ்சாயத்து சொல்லக்கூடியவங்களே யாருமே வரலையே, அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த குதிக்கிற, உங்களை பற்றி இருக்கிற லட்சணம்லாம் தெரியும்ல, அதுக்காக தான் பேசுகிறேன்னு சொல்லி புஷ்பா வந்து அப்பாட்டமாக வந்து பழிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யமுனாக்கு கார்த்தியோட வாழை துப்பு இல்லை. அவள் வந்து இது மாதிரி இருக்கா தன்னந்தனியா. சக்தி வந்து ஒருத்தன் வந்து அமுச்சு வச்சுட்டா. இதில் உங்களுக்கு என்னடி நொரநாட்டியம்? இதில் நல்ல பையனாக இருக்கிற வெற்றி மேலே வந்து பழியை தூக்கி உள்ளே போட வச்சுட்டா சக்தி. இதெல்லாம் தேவையா? நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவ இப்படியா செய்வான்னு சொல்லி அபாண்டமாக பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம புஷ்பா. எங்கள் மேலே பழி பண்ணணுன்னா மட்டும் புஷ்பா, உன்னால் எப்படி இவ்வளோ சரளமாக வந்து பொய் மேலே பொய்யா வந்து பேச முடியுது? ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் வந்து நடந்துருச்சுன்னு தானே இது மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி யமுனாவும் துர்காவும் புஷ்பா வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. அம்மாடி நிப்பாட்டுங்கம்மா, எதுவாக இருந்தாலும் சக்தி ரங்கநாயம்மா வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரங்கநாயம்மாவும் பூஜாவும் வீட்டில் உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சக்தி வந்து ஓட ஓடணும், இப்போ பார் அவர் ரூமுக்கு போவோன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போகிறாங்க. சக்தி நீ போகும்போதே வந்து வீட்டிலேருந்து எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணி போயிட்டான்னு வச்சுக்கேன், அங்கே தீர்ப்பு வந்து நான் சொல்லிடுவேன். சொல்லும்போது உன்னை காலி பண்ணிட்டேனா, வேலை முடிஞ்சிச்சு இல்லை, நீ இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி திமுறா வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ரங்கநாயம்மா, அப்புறம் முன்னாடியே தீர்ப்புலாம் தெரியும் போல இருக்குது, எத்தனை பேரை விலைக்கு வாங்கியிருக்கீங்க? அது ஒன்றும் புதுசு இல்லையே, பிரியாவே வந்து விலைக்கு வாங்கினவங்க தான் நீங்கள், உங்கள்கிட்ட போய் நியாயமான தீர்ப்புலாம் கேட்டால் எப்படி செல்லுபடி ஆகும்? என் பக்கமும் பேச 4 பேர் இருப்பாங்க சரிங்களா, அந்த 4 பேர் என்ன 40 பேர் வந்தாலும் எனக்கு கவலையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரங்கநாயம்மா. அத்தை ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது, கெட்டது செய்ய நீங்களே வந்து இந்த அளவுக்கு யோசிக்கும் போது நல்லது மட்டும் செய்கிறேன்னா எனக்கு எவ்வளோ யோசிக்க தெரியும், பார்த்துக்கங்க அத்தை. என் முன்னாடி நீங்களாம் பாப்பா, நான் வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா நீங்கள் என் முன்னாடிலாம் நிற்க கூட முடியாது, பார்த்துக்கங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி. இந்த வாய் கொழுப்புக்கு மட்டும் உனக்கு கம்மியாகாதுல்ல, உங்கள் கூடலாம் குப்பை கொட்டணும்னா வாய் கொழுப்பு இருந்து தானே ஆகணும், உங்களெல்லாம் இல்லாட்டி எப்படி மேய்க்க முடியும்? இப்படி தான் மேய்க்க முடியும். என்னடி நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரங்கநாயம்மா வந்து கத்துறாங்க. பெட்டி படிக்கையோடு வந்து நான் மட்டும் அங்கே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அத்தை, திருப்பி லக்கேஜோட திருப்பி வரணும், அதனால் இந்த வீட்டை விட்டு துரத்த யாராலையும் முடியாது, சாரி அத்தை எவளாலையும் முடியாதுங்கிற மாதிரி சக்தி வந்து மாஸ் பண்ணுறாங்க. வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் ரங்கநாயம்மா வந்து வந்துடுறாங்க பஞ்சாயத்துக்கு. சக்தியும் செல்வன் முருகன், அதாவது வெற்றியோட அப்பாவும் ஆட்டோவில் இறங்கி அப்படியே வந்துடுறாங்க. பஞ்சாயத்து என்னன்னு தெரியுமா? அம்மா நீங்கள் தானே கொடுத்தீங்க. ஆமாம், என் பையன் மேலே இவங்க அபாண்டமாக வந்து பழி போட்டு உள்ளே வச்சுட்டாங்க. சக்தி தான் அந்த தப்பு பண்ணா, அதுக்கான தீர்ப்பு என்ன கொடுக்கறது? கேஸ் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கப்ப நிச்சயம் அதை பற்றி பேசக்கூடாது. இன்னொன்று, சக்தியும் இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணியிருக்க மாட்டா, வெற்றி இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன்னு சொல்லி யமுனா, துர்கா, மீனாட்சி அம்மா எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ப்ராடு என்னங்கிறத கேட்டுப்போம், அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசுவோன்னு சொல்லி அநியாயமாக எல்லா பழியும் தூக்கி சக்தி தலையில் வந்து வைக்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க. ஏற்கனவே வந்து காசு நிறையா கொடுத்துருப்பாங்க போல இருக்குது, சக்திக்கு அநியாயம் பண்ணுறதுக்காக வந்து ஏகப்பட்ட பேர் வந்து களத்தில் வந்து குதிக்கிறாங்க. இத்தனை பேர் பேசுகிறாங்க, உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா ஏமா கெத்தாக பார்க்குறாங்க. அத்தை நான் தான் சொன்னேன்ல, என் பக்கமும் பேச 4 பேர் வருவாங்கண்ணே. அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க, 4-5 பேர் சக்தி ஊர்லேருந்து வந்துட்டாங்க. யாரையா இந்த ஊரில் வந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்குது, அதுவும் சக்தி சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. சக்தி வந்து தப்பே பண்ணியிருக்க மாட்டா. முதல்ல மீனாட்சி அம்மோட வளர்ப்புனா என்ன தெரியுமா? அவங்க சின்ன வயசுலேருந்து நல்லது மட்டும்தான் சொல்லி சொல்லி எங்கள் ஊரில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்களாம் திமிருத்தனமாக என்ன வேணாலும் பேசுவீங்க, என்ன வேணாலும் தீர்ப்பு சொல்லுவீங்க. எங்கள் ஊருக்கு வந்து தீர்ப்பு சொல்ல, அதுவும் எங்கள் மீனாட்சி அம்மா மெஸ்ஸை பற்றியும் அவங்க பசங்களை பற்றியும் எங்களுக்கு தெரியாதா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க சக்தியோட ஆதரவாளர்கள். உன்னை கடுப்பாயிட்டாங்க நம்ம ரங்கநாயம்மா. இவங்க சொல்கிறதெல்லாம் இங்கெல்லாம் கேட்காது, இங்கே தீர்ப்பு நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தீர்ப்பு என்ன வேணாலும் சொல்லலாமா, ஆனால் தீர்ப்பு சொல்ல பக்கம் நியாயம் இருக்கணும். உங்கள் பையன் உள்ளே போனதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். என் மருமகளுக்காக வந்து உள்ளே போயிட்டான் வெற்றின்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் பையங்கிறீங்களே. ஆனால் சக்தி என்ன சொல்கிறாங்க? நம்ம குடும்பத்துலேருந்து யாருமே தப்பு செய்யலைங்கிறாங்க. இதுலேருந்தே தெரிய வேணாமா எங்கள் பக்கம் சுத்த பத்தம் எவ்வளோ உண்மை நேர்மையாக இருக்குன்னு. ஆனால் உங்கள் பக்கம் எல்லாம் நயவஞ்சகத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கீங்க. சக்தி நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது உன்னை சங்கிலி வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னையா 4 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் சொல்லுவீங்க, நாங்களாம் கேட்கணுமான்னு சொல்லி சக்தியோட ஆதரவாளர்களை வந்து வம்பளுக்குறாங்க. டேய் தம்பி தள்ளி போய்டு, நான் தூக்கி போட்டு ஏறி போட்டு மிச்சம்னு வச்சுக்கேன், நீ எல்லாம் தாங்கவே மாட்டேன்னொன்னே பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சங்கிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே அடிக்கலான்னு வராங்க. தயவு செஞ்சு நிப்பாட்டுறீங்களா? இவங்கெல்லாம் தெனாவட்டா ஆணவமாக வந்து தீர்ப்பு சொல்லணும்னு உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட ஏதாவது நம்ம நியாயத்தை கேட்டால் நடக்குமா?
நீங்களே ஒரு தீர்ப்பை வந்து சொல்லிட்டு தானே வந்திருப்பீங்க, முடிவு பண்ணியிருப்பீங்கள சொல்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு. அதை அப்படியே சொல்ல வேண்டியதானே. என்னம்மா எங்களை அசிங்கப்படுத்துறியா? அசிங்கலாம் படுத்தலையே, உண்மையாக தானே சொல்கிறேன். எவ்வளோ வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி செம்ம மாசா கெத்தா சக்தி வந்து எல்லாரும் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் ஆசைப்பட்டதை நானே சொல்கிறேன். இன்னும் 15 நாளில் வெற்றி குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி அவனை கூண்டில் ஏற்றி உள்ளே தள்ளாமல் நான் விடவே மாட்டேன். நான் வந்து ஓயவும் மாட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் எதுவாக இருந்தாலும் பேசிக்கிறேன். வெற்றி மட்டும் இங்கே வந்திருந்தானா இங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் யாராவது உட்கார முடியுமா? இல்லை ரங்கநாயகமாக தான் என் மேலே வந்து புகார் வந்து கொடுக்க முடியுமா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கும் வெற்றிக்கும் 1000 இருக்கும். அதெல்லாம் சம்மந்தப்பட்டு பேச நீங்கள் யார்ரா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒன்று வந்து பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. நீங்கள் சொன்னபடி நான் நடந்துக்கிறேன். இல்லாட்டி 15 நாளில் கண்டுபிடிக்க முடியலனா நான் வீட்டை விட்டு போகிறேன்.